ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, இவருடைய காலம் தென்னிந்தியாவின் பொற்காலம். அறிவிலும் வீரத்திலும் குணநலன்களிலும் சிறந்து விளங்கியவர்களே அன்றைய காலகட்டத்தில் அரசனாக ஆட்சி புரிந்தாங்க. என்னதான் வம்சாவழியாக அரசர்கள் வந்தா கூட அவர்களில் யார் மக்களுக்கான ஆட்சியை நடத்தினார்களோ அவர்களின் பெயரையே வரலாறுகள் இன்னும் தாங்கி நிற்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு அரசன் பல்லவ அரசன் மகேந்திரவர்மன். பல்லவர் காலத்துல தோன்றிய தலை சிறந்த அரசன் மகேந்திரவர்மன். கிபி 600 முதல் 630 வரையிலான காலகட்டங்கள்ல தென்னிந்தியாவை ஆட்சி செய்தவர் இந்த மகேந்திரவர்மன். இன்று நாம் வரலாற்று சின்னங்களாக பார்க்கக்கூடிய பல்வேறு கலை அம்சங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் இந்த பல்லவ மன்னர்கள். நம் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் என்று நாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோவில்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் இந்த பல்லவர்கள் தான். இத்தகைய பல்லவ அரசர்களில் மிகவும் சிறந்து விளங்கியவர் மகேந்திரவர்மன். ஒவ்வொரு கலைகளிலுமே அவர் கொண்டிருந்த ஈடுபாட்டை இந்த பதிவில் நம்ம காணலாம். மகேந்திரவர்மனின் காலத்துக்கு முன்பு கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் எங்குமே இருந்ததே இல்லை. அவை பெரும்பாலும் சுண்ணாம்பு, மரம், செங்கல் கொண்டுதான் கட்டப்பட்டிருந்தது. மகேந்திரவர்மன் காலத்துல தான் முதலாக கருங்கல் பாறைகள் குடைத்து கோவில் மண்டபத்தை, கோவில் கருவறைகளையும் அமைத்தாங்க. இவ்வாறு அமைக்கப்பட்ட கோவில்கள் தான் குகை கோயில்கள். பெரும் பெரும் கருங்கற்கள் சுவர்களாய் எழுப்பி கோவில் கட்டும் வழக்கமும் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் ஏற்பட்டது. செங்கற்களால் கட்டப்படும் கோயில்கள் இரு நாட்டு மன்னர்களுக்கு இடையே போர் ஏற்படும் போது எதிரிகளால் அழிபடக்கூடும் அப்படிங்கிறதால வரலாற்றை நிலைநிறுத்துவதற்காகவே கரும்பாறைகளை கொண்ட கோவில்களை கட்டினார் இவர். தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் இருக்கு. முதலாக தமிழ்நாட்டில் குகை கோயில்கள் அமைத்தவர் மகேந்திரவர்மனே. மகேந்திரவர்மனின் உருவம் திருச்சி மலை கோயில்ல பதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பல்லாவரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள வல்லம், திண்டிவனம் அருகே உள்ள தலவானூர், காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள மாமுண்டூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசல், இங்கெல்லாம் மகேந்திரவர்மன் அமைத்த குகை கோயில்களை நம்ம பார்க்கலாம். கட்டிடக்கலையில புகழ்பெற்று விளங்கிய மகேந்திரவர்மன் சிற்பக்கலைகளிலுமே மிக பல அரிய சாதனைகளை செய்திருக்கிறார். திருச்சி மலைப்பாறையில் கர்ப்ப கிரகத்தில் எதிரில் உள்ள பாறை சுவர்ல கங்காதர மூர்த்தியின் உருவம் புடைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிற்பம் சுமார் 7 சதுர அடி உள்ளது. உலகத்தை அழித்து விடுவேன் என்று பெருவெள்ளமாக பாய்ந்து வந்த கங்கையை சிவபெருமான் ஒரு துளி அளவாக தமது சடாமுடியில் ஏற்றுக்கொண்டதை இங்கு சிற்பமாக காட்டுகிறது. கங்கையின் வரலாற்றை சொல்லோவியமாக திருநாவுக்கரசர் பாடியிருப்பார். இவர் காலத்துல வாழ்ந்த மகேந்திரவர்மன் தான் அமைத்த குகை கோயில்ல அதனை ஒரு ஓவியமாக அமைத்திருப்பார். மகேந்திரவர்மனது புகழ்பெற்ற மற்றொரு சிற்பம் மகாபலிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாறை சிற்பமானது அர்சுனன் தபசு. இந்த அழகான சிற்பம் மகேந்திரவர்மன் காலத்துல தொடங்கப்பட்டு அவரது மகன் நரசிம்மன் காலத்துல முடிக்கப்பட்டது. அர்சுனன் தபசு சிற்பம் ஏறக்குறைய 90 அடி அகலமும் 43 அடி உயரமும் உள்ள செங்குத்தான பாறையில செதுக்கப்பட்டிருக்கும். இந்த பழம்பெரும் பாறைகள்ல நடுப்பகுதி பிளவுபட்டு நீர்வீழ்ச்சிகள் போல அமைந்திருக்கும். கண்ணை கவரும் வகையில இருக்கக்கூடிய இந்த சிற்பமானது சிற்பக்கலையில மகேந்திரவர்மனுக்கு இருந்த மிகப்பெரிய ஈடுபாட்டை காட்டுச்சு. செஞ்சிக்கு அருகில உள்ள அரங்கநாதர் கோவில்ல கொற்றவையின் உருவம் புடைப்பு சிற்பமாக இருக்கும். கொற்றவை வெற்றிக்கும் வீரத்திற்கும் அடையாளமாக பார்க்கப்படும் பெண் தெய்வமாகும். அதனை வலியுறுத்திய இவர்கள் கொற்றவையின் வடிவத்துல புடைப்பு சிற்பமாக செதுக்கினாங்க. மகிஷாசுரமர்த்தினி என்று அழைக்கப்படக்கூடிய கொற்றவையின் உருவங்கள் அவர்களது வெற்றியை பறைசாற்றும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மகேந்திரவர்மன் ஓவிய கலையிலுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக இருந்தார். இவருக்கு சித்திரகார புலி எனும் பெயர் இருந்ததாக காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல உள்ள மண்டபத்தில் உள்ள தூண்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் இவர் ஓவிய கலையிலுமே நன்கு புலமை பெற்று இருந்தார் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இவர் தட்சிண சித்திரம் என்னும் ஓவிய நூல் ஒன்றை எழுதியிருக்காரு. மகாபலிபுரம் வராக பெருமாள் குகை கோவில்ல மகேந்திரவர்மனுடைய ஓவிய சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய காலங்கள்ல ஓவியங்கள் கரும்பாறைகளிலேயே தீட்டப்பட்டன. 2 அரம்பையரின் நடன காட்சியும் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன. இதன் மூலம் இவர் ஓவிய கலையிலுமே சிறந்து விளங்கினார் அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். மகேந்திரவர்மனது பெரும்பாலான ஓவியங்கள் சித்தன்னவாசல் குகை கோயில்ல காணப்படுது. அவர் காலத்துல வரையப்பட்ட பெரும்பாலான ஓவியங்கள் கால நகர்வின் காரணமாக அழிந்து போய் நமக்கு கிடைத்தது மிகவும் சொற்பமே. மகேந்திரவர்மன் மற்ற
கலைகளை பயின்றது போலவே இசைக்கலையும் நன்கு பயின்று அக்கலையிலும் சிறந்து விளங்கினார் என்பதை இவருக்கு வழங்கிய சங்கீர்த்தனா ஜாதி எனும் சிறப்பு பெயரின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சங்கீர்த்தன ஜாதி என்பதற்கு இசைக்கலையின் வல்லவன் அப்படின்னு பொருள். மேலும் சங்கீர்த்தன ஜாதி என்பது தாளத்தின் ஒரு வகை என்று கூட சொல்லலாம். குடுமியான் மலையின் கல்வெட்டுகள் தான் இசையை பற்றிய குறிப்புகளை தரும் கல்வெட்டு ஆகும். இக்கல்வெட்டில் வீணையை பற்றிய இசை குறிப்புகளும் 9 நரம்பினையுடைய இசைக்கருவியை பற்றிய குறிப்புகளும் இதுல இருக்கு. இவை யாவுமே பல்லவர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டவைதான். கலைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட மகேந்திரவர்மன் நாடக கலையிலுமே வல்லவராகவே விளங்கினார். இவர் எழுதிய மத்தவிலாச பிரஹசனம் எனும் நாடக நூல் மிகவுமே புகழ் பெற்றது. இது ஒரு நகைச்சுவை நாடகமாகும். இந்த நாடக நூல்ல ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மனிதர்களின் வாழ்வில் கலைகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தொன்று தொட்டு இருந்து வருகிறது. மக்களது அன்றாட வாழ்வியல்லையும் கலையானது கலந்தே இருக்கு அப்படின்னு சொல்ல வேணும். மக்கள் தங்களது வெற்றியையும் வீரத்தையும் கொண்டாடவும் தங்களது மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ளவும் துன்பங்களில் இளைப்பாறவும் மிகப்பெரிய ஆயுதமாக கலைகளை பயன்படுத்தினர். கலைகள் என்பது நம் மனக்காயங்களில் மருந்திடக்கூடிய மிக பெரும் வரமாகவும் மனிதர்களின் வாழ்க்கையை உயிர்ப்புடன் நகர்த்தி செல்லும் பொக்கிஷமாகவும் இருந்து வருகின்றன. மகேந்திரவர்மன் தான் ஒரு அரசனாக இருந்தும் கூட பலவிதமான கலைகளை கற்று அதில் மிகவும் வல்லமை பெற்று விளங்கினார். சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக மகேந்திரவர்மன் இருந்ததால அவருடைய காலத்தில் தென்னிந்தியாவின் பொற்காலமாகத்தான் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேணும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.